ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். ஏங்காதே என் பிள்ளையே, நீ நினைத்தது, நீ ஆசைப்படுவது, நீ ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்பது எல்லாமே நிறைவேறும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடைபெறும் சூழல்கள் எல்லாமே உனக்கு எதிர்மறையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருமே உனக்கு சாதகமாக இல்லை. உனக்கு நடப்பது எதுவுமே உனக்கு சாதகமாகவும் இல்லை என்பது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது. நீயும் அதை நினைத்துதான் தவித்து கொண்டிருக்கிறாய். ஏதாவது நடந்து விடாதா என்று புலம்பியும் கொண்டிருக்கிறாய். ஆனால் இது எல்லாமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருந்து விடாது. இதுவே உன் வாழ்க்கையை நிரந்தரமாகவும் ஆக்கிவிட முடியாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்யும் சதி வேலைதான் நீ இப்பொழுது தவித்து கொண்டிருக்கும் இந்த சூழல். இது எல்லாமே மாயைதான். இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும் என்று இறைவன் உருவாக்கியது அல்ல. நீ இதை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் மாயைகளை நன்றாக உணர்ந்து கொள். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உன் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இறைவன்தான் முடிவு செய்ய வேண்டும். அதை இறைவன் முடிவு செய்துவிட்டு அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டார். நடப்பது எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆகிவிடவும் முடியாது. இந்த பஞ்சபூதங்களின் சாட்சியாக, இந்த பிரபஞ்சத்தின் சாட்சியாக உன்னை என்னிடம் ஈர்த்து வரும் இந்த அற்புத வாக்கு உன் காதுகளில் விழுகிறது என்றாலே, நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். இதுவரை உன் வாழ்க்கையில் ஏதாவது நடக்காதா, நடந்து விடாதா, எப்படியாவது நடந்து விடாதா, ஏதாவது நடந்து விடாதா என்று நீ ஏக்கத்தோடு ஏங்கிய அனைத்துமே உனக்கு நடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டதால் தான் இந்த வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. தேவையே இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் எழாது பிள்ளையே. நான் கூறுவது அனைத்தும் சத்திய வாக்குதான். உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும், வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்துவிட்டேன். திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இதனால் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உன் கர்ம வினையால் நடந்ததுதான். உன் கர்மாவை நீ கழித்து விட்டாய். இனிவரும் நாட்களில் உனக்கான ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கப் போகிறது. இறைவன் ஒரு கதவை மூடினாரென்றால் அதற்கு பதிலாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கதவு, ஒரு வழியை உனக்கு திறக்கப் போகிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. எதுவுமே காரணமில்லாமல் நடக்காது. காரணமில்லாமல் எதுவுமே நிகழாது. நான் உன்னோடு இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அது போலத்தான் நம் வாழ்க்கை இருக்கும். நம் வாழ்க்கையை நம்மளுடைய எண்ணங்கள் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு ஜோதிடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஜோதிடத்தில் எல்லா நுட்பமான விஷயங்களையுமே அறிந்து தெரிந்து அவன் ஒரு வாக்கு சொன்னானா அந்த பிரம்ம தேவனே சொன்ன வாக்கு போல பலிக்கும். அப்படி எல்லா விஷயத்திலும் ஜோதிடத்தில் எல்லா நுட்பமான விஷயங்களையும் அறிந்த பண்டிதர் அப்படின்னு அவன் அந்த ஊர்ல வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த ஜோதிடரை பார்க்கறதுக்கு அந்த ஊர்ல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் வறுமையிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னு தெரியாம நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் அந்த நுட்பமான எல்லா விஷயங்களையும் தெரிந்த அந்த அற்புதமான ஜோதிடரை பார்க்க வந்தான் ஒரு நாளைக்கு.
அப்படி அந்த ஏழை விவசாயி அந்த ஜோதிடரை பார்த்து, ஐயா எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. நான் ரொம்பவே வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கேன். அந்த எப்படி பெண் குழந்தைகளையும் எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. என் வாழ்க்கையை எப்படி நான் முன்னேற்றது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஜாதகத்தை பார்த்து தயவு செய்து சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த விவசாயி ஜோதிடர்கிட்ட கேட்டானா. அந்த ஜோதிடரும் அந்த விவசாயியோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். கட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார். சோழிகளை உருட்டி விட்டு பார்த்தார். கொஞ்ச நேரத்திலே அந்த ஜோதிடரோட முகம் மிகவும் சுருக்கமாக போனது. உடனே அந்த ஜோதிடர் அந்த விவசாயியை பார்த்து, இன்னைக்கு எனக்கு மிக முக்கியமாக ஒரு வேலை இருக்குது. உங்கள் ஜாதகத்தை நான் இன்னும் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் படித்து ஆராய்ஞ்சு அதனோட பலனை குறித்து வச்சுருக்கேன். நாளைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியை அனுப்பி விடுறாரு. அந்த விவசாயியும், இப்போ நீங்கள் பார்த்ததுக்கு நான் ஏதாவது கூலி தரணுமா அப்படின்னு கேட்டாராம். இல்லை வேண்டாம், நாளைக்கு நீங்கள் தந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிடுறாரு. அந்த விவசாயியும் ரொம்பவே இன்னும் மன சஞ்சலத்தோட, என்னடா நாளைக்கு வர சொல்கிறாரு அப்படிங்கிற குழப்பத்தோடையே அவர் வீட்டுக்கும் போகிறாரு. நடந்துக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஜோதிடரின் மகள் இன்னைக்கு யார் வராங்களோ அவங்கள ஜோதிடத்தை ஆராய்ந்து பார்க்கறது மட்டும்தான் என் வேலை, வேற எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிங்களேப்பா. இப்போது எதுக்கு எனக்கு முக்கியமாக வேலை இருக்குது, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு அந்த விவசாயி அனுப்பி வச்சிங்க அப்படின்னு அவருடைய மகள் அந்த ஜோதிடரை பார்த்து கேட்டாலாம். அப்போது அந்த ஜோதிடர் சொன்னாங்களாம், என்னம்மா இது பெரிய துயரமா இருக்கு, அவரோட வாழ்க்கை இன்றோடு முடிய போகிறது. நாளைக்கு அவர் உயிரோட இருந்தா அதுதான் பெரிய அதிசயம். அப்படி உயிரோட இருக்கணும்னு அவருக்கு சொல்றதுக்கு பரிகாரம் கூட என்கிட்ட இல்லை. அப்படி பரிகாரம் சொன்னா கூட அதை செய்யறதுக்கான டைம் கூட அவர்கிட்ட இல்லை. அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவரை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஜோதிடர் அவருடைய மகள்கிட்ட சொன்னாராம். அந்த விவசாயி வீட்டுக்கு போகிறதுக்காக வயல்வெளிகளில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கர சூறாவளி காற்றோட மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த வயல்வெளியில் ஒடுங்க கூட இடமே இல்லை. பொட்டல் காடாக இருந்த அந்த வயல்வெளியில் எப்படிரா நம்ம ஒதுங்கிறது, எப்படிரா நம்ம வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல் அவர் அங்கும் இங்கும் பார்த்துட்டு இருக்கும் போது அவர் கண்ணில் ஒரு மண்டபம் தென்பட்டுச்சு. அங்கே போய் மழை நிற்கிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு ஓட்டமும் நடையுமா போய் அந்த மண்டபத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது அது சிதில் அடைந்த ஒரு சிவன் கோயில் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. ஈசன் குடியிருந்த அந்த கோயில் ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்துச்சு. என்னடா இந்த கோயிலை யாருமே இப்படி போட்டு வச்சிருக்காங்களே, நம்மள்ட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா நம்ம இந்த கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வோமே, கோயிலுக்கு தேவையான அனைத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கலாமே, தினம் தினம் பூஜைகள் செய்யலாமே, இது ஒரு அற்புத ஆலயமாகவே மாற்றி இருக்கலாமே, நமக்கிட்ட இந்த பணம் இல்லாம போயிடுச்சே, பணம் இல்லாம மனம் மட்டும் இருந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கோயிலை புதுப்பித்தது போலவும் கும்பாபிஷேகத்தை நடத்துறது போலவும் அவர் கனவு கண்டார். கண்களை மூடிக்கொண்டு அப்படி கனவு காணுக்கிட்டே அவர் கண்களை மெல்ல திறந்து பார்த்தார். அப்பொழுது அவர் பக்கத்துல ஒரு கரும் நாகம் அவரை தீண்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் உடனே பயந்து போய் அந்த நாகத்தை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாரு. தலை தெறிக்க ஓடினாரு. அப்பொழுது மணி சரியாக 7:30 மணி. இடி மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அதில் ஒரு இடி அந்த மண்டபத்தில் மேலே விழுந்து அந்த கோயில் ஏற்கனவே மோசமாக இருந்துச்சு, இன்னும் மோசமாக அடைஞ்சிச்சு. அப்படி அந்த கோயில் கொஞ்சம் ஒரு கல் நல்ல செதறி அந்த விவசாயியோட மண்டையில் பட்டு கொஞ்சம் காயங்களோட அவர் உயிர் தப்பித்தார். உயிர் தப்பி பிழைத்தார். மறுநாள் காலையாச்சு. அந்த விவசாயி திரும்பவும் அந்த ஜோதிடரை பார்க்க வந்தார். அவரை பார்த்ததும் அந்த ஜோதிடருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து உட்காந்துட்டார். அவரை தட்டி எழுப்பி, என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, எப்படி இவர் உயிர் பிழைத்தார், இவரோட ஆயுட்காலம் நேத்தே முடிஞ்சிருச்சு, அப்படியே இவர் உயிர் தப்பிக்க வேண்டும்னாலும் மரண கண்டத்திலிருந்து தப்ப வேண்டுமானால் ஒரு சிவாலயம் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற்றிருந்தாதான் இதை இவரால் உயிர் பிழைச்சிருக்க முடியும். ஒரே நைட்டில் இவரால் எப்படி ஒரு சிவாலயத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே ஏழையும் கூட, இவரால் இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு குழம்பி போய் அந்த விவசாயிட்டமே
நீங்கள் நேற்றுக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு அந்த ஜோதிடர் அந்த விவசாயிகிட்ட கேட்டாராம். முந்தின நாள் நைட்டு இரவு என்ன நடந்துச்சு, அவர் சிந்தனையில் என்ன ஓட்டம் ஓடுனுச்சு, கருநாகம் வந்தது எப்படி, இடி மின்னல் தாக்கியது எப்படி, அவர் தலையில் காயம் பட்டது எப்படி, எல்லாத்தையுமே அவர் விளக்கமாக சொன்னார். இதை கேட்டோன்னே நீங்கள் மனசால நினச்சதுமே ஈசனோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்து விட்டது. உங்களுடைய விதியை மாற்றி எழுதிவிட்டார் அந்த ஈசன். இது உங்களுக்கு கிடைத்த மறு ஜென்மம். இனி எந்த குறைகளும் உங்களுக்கு வரவே வராது. நிம்மதியாக நீங்கள் வாழ போறீங்க. நிம்மதியாக போய் வாருங்கள் அப்படின்னு கூறி அந்த விவசாயியை ஜோதிடர் அனுப்பி வைத்தாராம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுபோல நம்ம தலைக்கு வந்த எந்த பிரச்சனையும் நம்ம தலைப்பாயோடு போகிறதுக்கு சிவ சிந்தனை இருந்தால், சிவ புண்ணிய செயல்களில் ஈடுபாடு கொண்டிருந்தால் நம் தலையெழுத்து நிச்சயமாக மாறும். உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மன வேதனையையும் உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தை எல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது.
இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது, மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆனால் என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை. ஆனால் அது என்னிடம் இருக்கிறது. அதை நான் வைத்துக் கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உனக்காக கூறப்படும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் மன நிம்மதிக்கான ரகசியமே இதுதான். என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும்? நீ உன் கடமையை திறம்பட செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைத்து வீணாக உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. இதுநாள் வரை உன் மனதில் இருந்த வேதனை, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவு பெறப்போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும்? நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீச துவங்கும். உனக்கு அனைத்துமாக உன் சாயி தேவா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த கேள்வி? என் வேண்டுதல் வீண் போய்விடுமா என்ற கேள்வி உன் மனதில் எண்ணவே கூடாது. எப்பொழுதுமே கலங்காமல் இரு. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாகவே இருப்பேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரார்த்தனையாகவே இருக்கிறது. இது எனக்கு நன்றாகவே தெரியும் என் குழந்தையே. உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னை படைத்தவனுக்கு தெரியும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் வந்து எனக்கு இதை கொடுங்கள் சாயப்பா, என் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வந்து இதை கொடுங்கள், அதை தாருங்கள் என்று கேட்காமல், சாயிநாதரே, என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை எனக்கு ஆசிர்வாதமாக கொடுத்தாலே நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பு. இப்படி மாற்றி வேண்டிப்பார், இப்படி பிரார்த்தனை செய்து பார். நீ நினைத்ததை விட 10 மடங்கு மேலாக நான் உனக்கு திருப்பித் தருவேன். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ விடலாம். உன்னை படைத்த, உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று? ஏன் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? என் வேண்டுதல் வீணாகிவிடுமோ, என் வேண்டுதல் பறிபோகிவிடுமோ என்று ஏன் உனக்கு இந்த குழப்பம்?
உன் வேண்டுதல் எப்படி தோற்றுப் போகும் என்று நீ நினைக்கிறாய்? என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த எதுவுமே நிச்சயமாக தோற்காது. என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி தப்பும் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக தப்பாது. உன் சாயப்பாவின் வாக்கு அப்படி. என் வாயிலிருந்து வீணாக சொற்கள் எழவே எழாது. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? அப்பொழுது என்னுடைய அற்புதத்தை நீயே தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்வாய். இதை உன்னுடைய மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நித்தம் நித்தம் என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாய், கோரிக்கையாகவும் வைக்கிறாய். நான் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்க முடிவு எடுத்துவிட்டேன். உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீயே பிரமிப்பு அடையும் வகையில், நீயே ஆச்சரியப்படும் வகையில், நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவில் அந்த நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தி வைக்கப் போகிறேன். நோயற்ற வாழ்வு, நிரந்தர வருமானம், கூடிய வேலை, நிலையான வேலை, திருமண பாக்கிய கைகூடல், குழந்தை பாக்கிய கைகூடல், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரத்தை என் குழந்தைக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக என்பதையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் என்னுடைய ஊதியே எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நானே முன்னின்றி அதை முழுவதுமாக உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை, முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் உன்னை சர்வ நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைத்து விடாதே. உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்வு அமையும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பல முறை உனக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறேன். எனவே உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் செய்கை போல், உன்னுடைய நினைவு போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அனைத்தும் உன்னிடமே நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதுவே அவர்களே கேவலமாகவும் உன்னை ஏசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்கள், அவ்வளவுதான் மனிதர்களின் மனம், அவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் என்று மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. நீ வாழ்ந்தால் உன்னை பொறாமையாக பேசுவார்கள், தாழ்ந்தால் இழிவாக பேசுவார்கள். அவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய வழிகளையும் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி என்பது நிச்சயமாக தேவை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை, துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமை, பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மன பாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை. நல்லதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. இதுவும் என்னுடைய சத்திய வாக்கேதான். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவுமே இல்லாத போது உன்னுடைய கோபம் எதற்குமே பயனில்லாதது. தேவையில்லாத விஷயத்தில் கோபப்படாதே. தேவை இருக்கும் விஷயத்தில் கூட கோபத்தை குறைத்துக்கொள். அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள். என்னை முழுமையாக சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களையும் நடத்துபவர் நானே. உனக்கு நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காமல் இரு. நான் இங்கே உனக்காக இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நல்ல செய்தி வரும் நேரம் எல்லாம் நெருங்கிவிட்டது. அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாமே. அதிசயமும் அற்புதமும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஏன் அந்த அதிசயமும் அற்புதமும் இன்று கூட நடக்கலாமே. கண்மணியே, எதற்கும் பயப்படாதே, புலம்பாதே.
கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கான அந்த நல்ல நாள் இன்றேதான். சாய், சாயிநாதரே, சாயப்பா என்று கூப்பிடு. நான் வருவேன், நிச்சயமாக வருவேன்.